பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இன்றைக்கு இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 78 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் தமிழகத்தில் இன்னமும் கூட வன்னியர் சமூக மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்காம ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக சமூக நீதி உரிமைக்காக போராட வேண்டிய சூழல் தான் நிலவிட்டு வருது. இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லணும்னா முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசில் நடந்தேறி வரும் சமூக நீதி சூறையாடல் பித்தலாட்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டி திமுக என்னும் வன்னியர் விரோத அமைப்பை தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி ஓயாது என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் வரும் டிசம்பர் 17ஆம் தேதி வரலாறு காணாத வகையிலான சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடலாம்னு முதல்வர் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக இப்போவே உளவுத்துறையின் மூலமாக வேலை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் இன்னொரு பக்கம் திரு ஜி.கே. மணி, திரு அருள் ராமதாஸ் போன்றவர்களை பயன்படுத்தியும் திமுகவானது இந்த போராட்டத்தை பலமிழக்க செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் அதன் காரணமாக தான் இந்த இருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை வற்புறுத்தி எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அண்ணன் அன்புமணியின் போராட்டத்தை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே போட்டிக்காகவே டிசம்பர் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை நடத்த ஐயாவின் பேரில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வன்னியர் சமூக மக்களின் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்காக யார் போராட்டம் நடத்தினாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதை வரவேற்று ஆதரவு தெரிவிப்பதில் வன்னியர் சமூக இளைஞராக எனக்கு முழு பொறுப்பு இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தி சமூக நீதி பித்தலாட்டத்தை நடத்தி வரும் திமுக அரசாங்கத்தை சட்டமன்றத்தில் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசி பாராட்டி சீராட்டி பேசி வரக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்களும் திரு அருள் ராமதாஸ் அவர்களும் கலந்துக்க போகிற டிசம்பர் 12 நடத்த இருக்கிற போராட்டத்தில் சமூக நீதி துரோகி திமுகவிற்கு எதிராக இவர்கள் இருவரும் பேசுவாங்கன்னு நம்பி போனீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர்களினுடைய பிரதான நோக்கமே சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களை எப்படியாச்சும் மூல செலவு செஞ்சு திமுக கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் என்பது தான் இந்த இருவரினுடைய பிரதான நோக்கமே. இப்படியான பட்சத்தில் இவங்க எப்படி டிசம்பர் 12 இவங்க நடத்த போகிற போராட்டத்தில் திமுகவிற்கு எதிராக பேசுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே வன்னியர் இடஒதுக்கீட்டை மீட்டெடுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமை பொருந்திய அமைப்பாக கட்டமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அண்ணன் அன்புமணியினுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக டிசம்பர் 17 நடைபெற போகிற மாபெரும் சமூக நீதி போரில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய தலைமையில் டிசம்பர் 17 நடைபெற போராட்டம் என்பது சும்மா வெறுமனே வன்னியர் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான போராட்டம் மட்டும் கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்களை திமுக சகுனிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான போராட்டம் என்பதையும் நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் சமூக நீதி போரில் கலந்துக்கணும். மேலும் அண்ணன் தலைமையில் நடைபெற இருக்கின்ற சமூக நீதி போரை மையமாக வைத்து தான் அடுத்த 6 மாத கால முக்கியமான அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியல் களத்தில் நிகழப்போகின்றது என்பதை ஒவ்வொரு பாட்டாளியும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அண்ணனுடைய இந்த போராட்டத்தை மையப்படுத்தி திமுகவின் எச்சை காசுக்கு வேலை செய்து வரும் அடிமை மீடியாக்களும் கொத்தடிமை திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் நாள் ஊதியத்திற்கு வேலை செய்யும் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் பேரில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குள்ளநெறி கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இழவு உழுந்த வீட்டில் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாமக சாதி கட்சினும் அது தேவையில்லாமல் போராட்டம் பண்ணி தமிழகத்தின் அமைதியை கெடுக்குதுன்னு கதற ஆரம்பிச்சிருவானுங்க. மேலும் தேர்தல் வரதுனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணுதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இதில் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்தார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே அமைச்சர் பொறுப்பை பெற்று பதவி சுகத்தை அனுபவித்து வரக்கூடிய துரைமுருகன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், எஸ்.எஸ். சிவசங்கர் போன்றவர்களும் கூட வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசுவதற்கு திமுகவின் அறிவாலய கொத்தடிமை பள்ளிக்கூடத்தில் இப்போவே பயிற்சி எடுத்து வருவதாகவும் பரவலாக சொல்லப்படுது. ஒருவேளை திமுக மட்டும் வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுக்காமலேயே சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றலாம்னு தப்பு கணக்கு போட்டுச்சுன்னா நான் இப்போவே சொல்கிறேன், திமுகவிற்கு ஓட்டு கேட்டு வன்னியர் பகுதிகளில் எந்த திமுக காரணையும் நுழையவே விடமாட்டோம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.